முன்னாள் நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சந்துரு அவர்களும் ஹரி பரந்தாமன் அவர்களும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சுருந்தாங்க. அதில் நீதிமன்றங்களில் சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை, அந்த கோரிக்கையை பதிவு பண்ணிட்டு, எந்தெந்த சமூகம் எத்தனை நீதிபதிகளாக இப்போ அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க, உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை பேர் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காங்க, அவங்க எந்த சமூகத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் அவங்க ஆதங்கத்தோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் வன்னியர்கள் எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு கேட்டால் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அத்தனை பேர் போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது 1987 வன்னியர் சங்கம் தான் அதுக்கு முழு மூச்சாக போராடிக்கிட்டு இருக்கு. வன்னியர்கள் கல்வி பெறணும், அதிகாரம் பெறணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பொருளாதார உயரணும்னு வன்னியர் சங்கம் போராடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போ கண்டிப்பாக வன்னியர்களோட இத்தனை பெரும் நிலைமைக்கு வன்னியர் சங்கம் காரணமாக இருக்கும். அந்த வன்னியர் சங்கத்துக்கு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி வழி நடத்திக்கிட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியும் ராமதாஸும், அன்புமணி ராமதாஸும் தான் இதுக்கு காரணமாக இருப்பாங்க. ஸோ மேனாள் நீதிபதிகளோட பேச்சை மேற்கோள் காட்டி பாட்டாளி மக்கள் கட்சியையும், இன்றைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸையும், நிறுவனர் ராமதாஸையும், வன்னியர் சங்க தலைவர்களையும் பாராட்ட வேண்டியது நம்மளோட கடமை அப்படிங்கிறதுனால இந்த பதிவை பேச வந்திருக்கோம். கொஞ்சம் விவரமாக பாராட்டிடலாம் வாங்க. ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது அவசியம் என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். பெரும்பான்மையான நீதிபதிகளுடைய சொந்தக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள், அல்லது சில மூத்த வழக்கறிஞர்களுடைய சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். 2018 2023 வரை ஆண்டு வாரியாக இந்த பார்லிமெண்டரி கமிட்டி 31 பேர் கொண்ட பார்லிமெண்டரி கமிட்டியில் சொல்றாங்க 601 நியமனம் நடந்திருக்கு. 2018 கொடுக்கிற வரையில 601ல 457 பேர் உயர் சாதிக்காரர்கள். தமிழ்நாட்டில இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு எத்தனை பேர் நீதிபதியாக போயிருக்காங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் எது பெரிய கம்யூனிட்டி? ஷெட்யூல் காஸ்ட் தானே. இது வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் போயிருக்காரு. ஏன் போயிருக்காரு? ஏன் இது வரைக்கும் வன்னியர் ஒருத்தர் கூட போகல உச்ச நீதிமன்றத்துக்கு? ஏன் இன்னைக்கு இவங்கள கூட, அதாவது நான் சொல்ற முக்குளத்தோர் அல்லது டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி எத்தனை பேர் போயிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு ரத்தவேல் பாணி வேற யாரும் கிடையாது. வேற யாருமே ஏன் இல்லை? மேனாள் நீதிபதிகள் சந்துருவும் இவர் ஹரி பரந்தாமனும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தாங்க. எதை அடிப்படையாக கொண்டது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னா, இப்போ இந்த 2025 வெவ்வேறு மாதங்களில் கிட்டத்தட்ட ஒரு 25 நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி பதவிகள் காலியாகுது. பல பேர் ரிட்டையர் ஆகுறாங்க. அதன் அடிப்படையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கும். அங்கே சமூக நீதி பின்பற்றப்படணும் அப்படிங்கிறதுனால பல்வேறு தரவுகளை, பல்வேறு ஆதாரங்களை அடுக்கடுக்காக கொடுத்து ஆதங்கத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினாங்க. வன்னியர் சமூகத்திலிருந்து இன்னி வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதி கூட போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை பண்றாரு. இது ஷெட்யூல்டு காஸ்ட், பட்டியலினத்து மக்கள்ல கூட ஒரு நீதிபதி போயிருக்காரு. அதுவும் கிட்டத்தட்ட 1972 நினைக்கிறேன். ஒரே ஒரு நீதிபதி வரதராஜன் அப்படிங்கிற நீதிபதி தமிழ்நாட்டிலிருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. அவர் ஒரே ஒரு நீதிபதி தான். அதுக்கடுத்து இன்னி வரைக்கும் யாரும் தமிழ்நாட்டிலிருந்து நீதிபதிகளா பட்டியலினத்தில் போல. வன்னியர்ல இன்னும் ஒன்று கூட கிடையாது. அதே போலதான் முக்குளத்தோர் இன்னும் பெரும்பான்மையாக என்னென்ன சாதிகள் இருக்கோ எந்த சாதியிலும் இல்லை. ஆனால் உயர் நீதிமன்றத்திலேயே எந்த சாதி டாமினன்ட் பண்ணிட்டு இருக்குன்னா, மொத்த பதவிகள் உயர் நீதிமன்றத்தில் 75 நீதிபதிகள் பதவி. அதில் இப்போ 65 நீதிபதிகள் நியமிக்கப்பட்ட நீதிபதிகளாக இருக்காங்க. அந்த 65ல் கிட்டத்தட்ட 12 பேர் உயர் சாதியினரா, பார்ப்பனர்களா, 1-2 அந்த உயர் எஃப்சி கேட்டகரியில் வர வேற உயர் சாதிகளா இருக்கலாம். அப்படி கிட்டத்தட்ட 12 பேர் பார்ப்பனர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களே அங்கே வகிக்கிறாங்க. அவங்களோட மக்கள் தொகையை நீங்கள் கணக்கெடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் 2-3% தாண்டாது. மொத்த இந்தியாவுக்கே அவங்க 3% மக்கள் தொகை தான். அந்த 75 நீதிபதி பதவிகளில் கூட இப்போ 65 ஃபில்லா இருக்கு இல்லைங்களா? அந்த 65 கூட 40% ஏற்கனவே அந்த வட்டார நீதிமன்றங்கள்ல, கீழமை நீதிமன்றங்கள்ல ஏற்கனவே நீதிபதியா பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறவங்க சீனியாரிட்டி அடிப்படையில் அங்க நீதிபதிகளா வருவாங்க. 40%. மீதி இருக்கிற 60% சீனியர் அட்வொகேட்டா வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, வழக்கறிஞர்கள். அந்த வழக்கறிஞர்கள் சீனியாரிட்டியின் படி, பரிந்துரையின்படி, கொலிஜிய பரிந்துரையின்படி அங்க நீதிபதிகளா வருவாங்க. இந்த 60% வழக்கறிஞர்களா இருந்து நீதிபதிகளா வர்றதுலயே கிட்டத்தட்ட 8 பேர் பார்ப்பன நீதிபதிகளா இருக்காங்க அப்படிங்கிறத
முன்னாள் நீதிபதிகளே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சமூக நீதி சுத்தமாக அங்கே துளியுண்டு கூட கடைபிடிக்கப்படல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சாங்க. இப்படி உயர் நீதிமன்றத்தில் இவ்வளவு கொடுமைகள் நடக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த உயர் நீதிமன்றத்தில் இத்தனை பெரும் கொடுமைகள் நடக்குது. 75ல் 65 ஃபில் ஆயிருக்கு, இன்னும் 10 காலியா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷங்கள்ல முன்ன பின்ன மாதங்கள்ல இன்னும் 13ல இருந்து 15 நீதிபதிகள் பதவி காலியாக போகுது. கிட்டத்தட்ட 25 நீதிபதிகள் பதவி வந்து காலியாக போகுது. இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு சமூக நீதி அடிப்படையில் இதுவரைக்கும் பிரதிநிதித்துவப்படுத்தாத சமூகங்கள்ல நீதிபதி பதவியை அவங்களுக்கு அதிகாரங்களை கொடுத்து பதவிகளை கொடுத்து அலங்கரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மேலாள் நீதிபதிகள் வந்து பதிவு பண்ணாங்க. இது உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற விஷயம். உச்ச நீதிமன்றத்திலிருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து பெரும்பாலும் உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதிகள் போன மாதிரியே இல்லை. அதுவும் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற பட்டியலினத்து சமூகத்திலையும் வன்னியர் சமூகத்திலையும் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு பட்டியலினத்து சமூகத்தை சார்ந்த வரதராஜன் அப்போ போனதோட சரி, இது வரைக்கும் எந்த நீதிபதிகளும் இந்த இரு பெரும் சமூகங்கள்லேருந்து இல்லை, மற்ற சமூகங்கள்லையும் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பகிரங்கமாக தெரிவித்தாங்க. இப்போ ஒரு சமீபத்தில் தான் ஒரு மாதத்துக்குள்ளேயே நம்ம இதை பற்றிய ஒரு பதிவு பேசியிருந்தோம். 8 நீதிபதிகள் பதவி நியமனத்தில் கொலீஜியம், உயர்நீதிமன்ற கொலீஜியம் வந்து 8 பேரையும் 4 பேரோ 8 பேரோ 8 பேரையும் வந்து பார்ப்பன நீதிபதிகளையே பரிந்துரைக்கிறாங்க. ஏன் பரிந்துரைக்கிறாங்க பார்ப்பனர்களே அப்படின்னா, அந்த கொலீஜியம் வந்து 3 பேர் கொண்ட குழு. யார் நீதிபதியாக வரணும்னு பரிந்துரைக்கிற அந்த கொலீஜியம் 3 பேர் கொண்ட ஒரு குழு. அந்த 3 பேர் குழுல தலைமை நீதிபதி உட்பட 2 பேர் உயர் சாதி பார்ப்பனர்கள். அப்போ மெஜாரிட்டியா யார் ரெஃபர் பண்றாங்களோ அவங்களோட தான் அது எடுபடும். அப்போ அந்த பார்ப்பன நீதிபதிகள் யாரை ரெஃபர் பண்ணுவாங்க? பார்ப்பனர்களை ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்க உச்ச நீதிமன்ற கொலீஜியத்துக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. உச்ச நீதிமன்ற கொலீஜியம் 5 நபர் கொண்ட குழு. அந்த கொலீஜியத்தோட பரிந்துரைய ஒன்றிய அரசு, உள்துறை அமைச்சகம் ஏற்கலாம் அல்லது மறுக்கலாம். அப்போ அட் லாஸ்ட் பாஜக நினைக்கிறவங்க, அதை விட இன்னும் நம்ம கூர்மையாக சொல்லணும் அப்படின்னா, பார்ப்பனர்கள், உயரதிகாரத்தில் இருக்கிற பார்ப்பனர்கள் நினைக்கிறவங்க மட்டும்தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற உயர் நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக வர முடியும், உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து பரிந்துரைச்சும் அனுப்ப முடியும். அப்படிங்கிற சூழல், ரொம்ப கொடுமையான சூழல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. குறிப்பாக ஹரிபரந்தாமன் மேனாள் நீதிபதி ஒரு விஷயத்த சொன்னார். இந்த 2014 தான் இந்த கொடுமை மிக தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த 60% 8 நீதிபதிகள் பார்ப்பனர்களாக இருக்கிற அளவுக்கான கொடுமை வந்து இந்த 2014 தான் நடக்குது. அதுக்கு முன்னாடி 2 பேர் இல்லை 3 பேர் தான் இருப்பாங்க பார்ப்பனர்கள் நீதிபதிகளா. இந்த பாஜக ஆட்சி 2014 வந்ததுக்கு பிறகு 8 பேர், 10 பேர், 12 பேர் அப்படின்னு ஒரே ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க. அந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவங்கள கூட பாஜகவோட RSSோட சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டவங்க மட்டுமே அங்க நீதிபதி பதவிகளில் அலங்கரிக்கிற மாதிரியான சூழலை இந்த ஒன்றிய அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஆதாரங்களோட எடுத்து வைக்கிறாங்க. வாய்ப்பு இருந்தால் அவர் பேசின நம்ம கிளிப்பை சின்னதாக ஷேர் பண்ணுறோம், பாருங்க. இப்போ நம்ம கொலீஜியத்தோட நடைமுறையையும் சொன்னோம், அங்கே காலியாக உள்ள இடங்களை பற்றியும் சொன்னோம், கொலீஜியத்தில் யார் மெம்பராக இருக்காங்கன்னு சொன்னோம், கொலீஜியம் பரிந்துரையை யார் ஏற்கலாம் மறுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொன்னோம். அப்போது டிஃபால்ட்டாக இங்கே யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கா, யார் ஆட்சி அதிகாரமிக்க பதவிக்கு வரணும் அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுறா பாருங்க. இதில் இன்னமும் கவனிக்க வேண்டிய விஷயம், ஹரிபரந்தாமன் அவர்களும் மேனாள் நீதிபதி சந்துரு அவர்களும் 2 பேரும் சொன்ன குற்றம் சாட்டின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க நீதிபதி பதவிங்கிறது குலத்தொழிலாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. குலத்தொழில் அப்படின்னா தான் செய்யற வேலையை தான் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறது. டெய்லரா இருந்தா டெய்லர் வேலையை தான் பிள்ளைக்கோ மகளுக்கோ சொல்லி கொடுக்கறது. செருப்பு தைக்கிற வேலையை தான் பிள்ளைக்கோ மகளுக்கோ சொல்லி கொடுக்கறது. விவசாயத்தை தன் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள விவசாயிகளா மாத்துறது அப்படின்னு குலத்தொழில் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கான குலத்தொழில்கள்லாம் எந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஆனா பார்ப்பனர்களுக்கான குலத்தொழில் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அப்பன் நீதிபதினா புள்ள நீதிபதி, புள்ள நீதிபதினா அவனோட புள்ளையும் நீதிபதி, தாத்த நீதிபதினா பேரனும் நீதிபதி அப்படின்னு வழியா அங்க நீதிபதிகளா இருக்கிறவங்க ஒன்று அவங்க தந்தை நீதிபதியா இருப்பார், இல்லை அவங்க தந்தை சீனியர் லாயரா இருப்பார். இப்படியான இந்த கேட்டகரியில் இல்லாமல் அங்கே நீதிபதிகள் வருவது என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியா, கடினமான விஷயமா, சவாலான விஷயமா, சமூக நீதிக்கு சவால் விடுற விஷயமா இருக்கு அப்படிங்கிறத
மேனாள் நீதிபதிகள் 2 பேரும் அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்பா வன்னியர்கள் வந்து கோலோச்சுறாங்க அப்படின்லாம் இன்ட்ரோவில் கொடுத்தியப்பா அப்படின்னா, கோலோச்சுறது எப்படி கோலோச்சுறாங்க அப்படின்னா 0% கோலோச்சுறாங்க. இப்போ மேனாள் நீதிபதி சந்துரு அவர்களும் ஹரிபரந்தாமன் அவர்களும் இங்க பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இப்படி சமூக நீதிக்கு எதிரான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, வன்னியர் சமூகத்துல ஒருத்தர் கூட இல்ல, பட்டியலினத்து சமூகத்துல ஒருத்தர் கூட இல்ல, பிரமலை கல்லர் சமூகத்துல ஒருத்தர் கூட இல்ல, வண்ணார்ல இருந்து யாருமே இல்ல, இந்த மாதிரி மற்ற சமூகங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த சாதிகள் எந்த சாதிகள் இருந்துமே யாருமே இல்ல, பெரும்பான்மையான நீதிபதி பதவிகளை குறிப்பிட்ட சமூகத்து சாதி வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. ஆதங்கத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு இந்த பத்திரிகையாளர் மன்றத்துல பொதுமக்கள் கிட்ட தங்க ஆதங்கத்தை பதிவு பண்ண வேண்டிய தேவை கட்டாயம் அவங்களுக்கு இருக்கான்னா தேவை கிடையாது. அவங்க பதிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் பதிவு பண்றாங்க அப்படின்னா, இந்த மண் மீதும் மக்கள் மீதும் கொண்ட நேசம் தாங்க பணிபுரிஞ்ச இடத்துல நீதிமன்றத்துல மக்களுக்கான கடைசி நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு இடத்துல சமூக நீதிக்கு எதிரான ஒரு அநீதி நடக்குதே, இதை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவோங்கிற ஆதங்கத்தோட அவங்க அம்பலப்படுத்துறாங்க. பல நீதிபதிகளும் அவங்களோட ஆதரவான கருத்தை தெரிவிச்சிருக்கிறதாவும், இப்ப நீதிபதிகளா இருக்கிறவங்களும் ஆதரவா கருத்து தெரிவிச்சிருக்கிறதாவும் கடிதம் கொடுத்துருக்கிறதாவும் சொல்றாங்க. இப்ப அரசோட பொறுப்புகள்ல நீதிபதிகளா பொறுப்புகள் இருக்கிறதுனால மற்றவங்களால வெளிப்படையா வந்து பேச முடியல, ஆனா ஆதரவு தளத்துல எங்களோட கருத்தை அவங்களும் வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. 2 பேரும் பேசியிருக்காங்க. இப்ப நம்மளோட கேள்வி என்னன்னா, சொன்னதே தான், 2 மேனாள் நீதிபதிகளுக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இதை பேச வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கு அவசியம் இருக்கு? ஏன்னா அவங்க அரசியல்வாதிகள் கிடையாது. அவங்க வேலை செஞ்சாங்க, ரிட்டையர் ஆனாங்க, சம்பளம் வாங்குறாங்க, பென்ஷன் வாங்குறாங்க, போறாங்க, வேற ஏதாவது அரசுகளோட ஒத்து போனா வேற பதவிகள் கிடைக்கலாம், வேற பொறுப்புகள் கிடைக்கலாம், இன்னும் காசு நிறைய கிடைக்கலாம், அதை செஞ்சுட்டு போகலாம். ஆனா அதெல்லாம் மாறி சமூக நீதிக்கான குரல் கொடுக்குறாங்க. ஆனா இங்க உண்மையிலே சமூக நீதிக்கான கட்சி, நாங்க 40 வருஷமா சமூக நீதி பேசுறோம், சமூக நீதி தான் எங்களோட உயிர் மூச்சு, 2வது பெரியார் எங்க அப்பா, 3வது அம்பேத்கர் எங்க அப்பா, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் என்ன பண்ணுது? வன்னியர் சங்கத்தோட கோரிக்கை, நாம மற்றவங்களெல்லாம் விடுங்களேன், வன்னியர் சமூகத்துக்காக நான் பேசுறேன்னு வச்சுங்களேன். இப்போ ஏன்னா சமூக நீதி 30 வருஷத்துக்கு மேல கட்சி, வன்னியர் சங்கமே கல்வியை பெற்றுத்தரத்துக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்லாம் பேசுறாங்கல்ல. ஆனா உண்மை அதுதான், வன்னியர்களுக்கான உரிமைக்கும் இடஒதுக்கீடுக்கும் கல்வியில வேலை வாய்ப்புல இடம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது வன்னியர் சங்கம். இன்னைக்கு வன்னியர் சங்கத்தோட வேலை என்னவா இருக்கு? கட்ட பஞ்சாயத்து பண்ணுது. போக்சோ ஆக்ட்ல கைதாகிற பொறுக்கிங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. எவன் கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு போறானோ அவனுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வாக்குவாதம் பண்ணி ஏன் ஜாதிக்காரன் வெளியே விடுன்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. கந்து வெட்டி விடுறவனுக்கு ஏன் ஜாதிக்காரன் அவன் மேல கம்ப்ளைண்ட் வந்தா எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயும் கலெக்டர் ஆபீஸ்லயும் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. தன்னோட சாதி பின்புலத்தை, சாதி பலத்தை, வன்னியர் சங்கம் அப்படிங்கிற மிகப்பெரிய பலத்தை கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கும் ரவுடிசம் பண்றதுக்கும் வன்னியர் சங்கம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்துக்கு டைரக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியின் கட்டுப்பாட்டுல இருந்து வன்னியர் சங்கம் விடுபட்டு செயல்பட்டு இருந்தா இன்னைக்கு ஏன் வன்னியர் சமூகத்திலிருந்து ஒரு நீதிபதி கூட உச்ச நீதிமன்றத்துக்கு போலன்னு போராட்டத்தை நம்ம முன்னெடுத்திருப்போம். நாங்க 1987 ஒன்றிய அரசுல 2% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கோரிக்கை வச்சோம், இன்னைய வரைக்கும் நிறைவேறல அப்படின்னு தொடர் போராட்டங்களை வன்னியர் சங்கம் முன்னெடுத்திருக்கும். ஆனா இன்னைய வரைக்கும் 87 வச்ச கோரிக்கை இன்னைய வரைக்கும் என்னன்னே கண்டுக்கல, அதை பத்தி பேசவே இல்லை, கோரிக்கை வைக்கிறது இல்லை, கூட்டணிக்கு போனா பேசுறது கிடையாது. இப்போ 20%, 15%, 12%, 10.5% அப்படின்னு இங்க மாநில அளவுல இங்க ஆளுங்கட்சிக்கு எதிரா இல்ல ஜாதி அரசியல், இந்த ஒரு சமூகத்துக்கு இன்னொரு சமூகத்தை எதிரியா காட்டுறது, நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் இப்ப எப்படி இருக்கேன் அப்படின்னு பாக்குறியா அப்படின்லாம் ஒரு சைலண்டான மிரட்டலை விடுறது, ஒரு மிரட்டல் அரசியல் தனத்தை பண்றது, கட்ட பஞ்சாயத்து பண்றது அப்படிங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க பொதுவாகவே ஜாதி சங்கங்கள் எதுக்காக உருவாக்கப்படுறதா அவங்க சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பெரும்பாலான ஜாதி சங்கங்களுக்கு அடிப்படையே பாட்டாளி மக்கள் கட்சியோட, அதாவது வன்னியர் சங்கம் தான் அடிப்படை. அதை ஒரு முன்மாதிரியா வச்சுக்கிட்டு தான் பல ஜாதி சங்கங்கள் இங்க உருவாயிருக்கு. ஜாதி சங்கங்கள் பெரும்பாலும் கிளைம் பண்ணிக்கிறது, நான் நம்ம சாதிக்காக நிற்கிறேன், நம்ம சாதி உரிமையை பேசுறேன், நம்ம சாதியை எவனாவது அடிக்க வந்தா திருப்பி அடிக்கிறேன். நீங்க சாதி சங்கத்துல முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களா போய் கேட்டு பாருங்களேன், எவராவது அந்த ஜாதிக்காரன் நம்மளை அடிக்க வந்தான்னா நாங்க தான் வந்து நிற்போம், இந்த ஜாதிக்காரன் நம்மளை அடிக்க வந்தான்னா நாங்க தான் வந்து நிற்போம், அவன் எதுக்கு எங்களை அடிக்க வரணும்?
அவன் எதுக்கு எங்களை அடிக்க வரணும்? நீங்க எதுக்கு சும்மா வந்து எங்க பின்னாடி நிக்கணும்? இதுக்காகவா சங்கம் உருவாக்கப்படுது? இதுக்காகவா 25 பேர் செத்தாங்க 1987 வன்னியர் சங்கம்? இதுக்காகவா உருவாக்கப்பட்டுச்சு? 25 பேர் பிணத்தின் மீது அந்த பிணத்தோட கருணையும் இரக்கத்தையும் பயன்படுத்திக்கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி ராமதாஸ், வன்னியர் சங்கம் இன்னைக்கு மொத்தமா ராமதாஸ் அவர்களோட குடும்பத்தோட கட்டுப்பாட்டுல போய் பல தலைமுறைகளுக்கு 10-20 தலைமுறைகளுக்கு 30-40 தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு மிக சுகபோக வாழ்க்கையை, சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்கிற பாஜக காரன் வன்னியர்களுக்கு ஒரு நீதிபதியை கூட தரமாட்டேங்கிறான். அந்த வன்னியர்களுக்கு நீதிபதி ஒண்ணு கூட தரலன்னு ஆதங்கத்தோட மேனாள் நீதிபதிகள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் உட்கார்ந்துட்டு மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுது? மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 4 நீதிபதிகள் பார்ப்பன நீதிபதிகள் நியமிக்கிறாங்கன்னு கொலிஜியம் பரிந்துரை வந்த உடனே திராவிடர் கழகம் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிச்சு. யார் அறிவிச்சா? பெரியாரிய உணர்வாளர்கள், திராவிடர் கழகம் இந்த மாதிரியான ஆட்கள் தான் குரல் கொடுத்தாங்க, மீடியால பேசினாங்க, ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சாங்க. இப்போ ஒரு மாசத்துல. ஆனா வன்னியர் சங்கம், அன்புமணி ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி உட்கார்ந்து மிச்சர் தின்னுகிட்டு இருந்துச்சு. நீங்க எதுக்கு அப்போ வன்னியர் சங்கம் வச்சிருக்கீங்க? ஒண்ணு வன்னியர் சங்கம்னு இருந்தா அது பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்ல ராமதாஸ் குடும்பத்தோட கட்டுப்பாட்டிலையோ இருக்கக்கூடாது. அப்படி அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னா வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும், அது நம்ம நலனுக்காக இல்லை. நம்ம நலனுக்காக இருந்திருந்தா நமக்கு படிப்பு இல்லைன்னு பேசியிருக்கோம். நம்ம நலனுக்காக இருந்தா நமக்கு அதிகாரம் இல்லைன்னு பேசியிருக்கோம். நம்ம நலனுக்காக பேசியிருந்தா உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் நீதிபதிகளே இல்லைன்னு முன்னாள் நீதிபதிகள் வந்து புலம்புறாங்க, வருத்தப்படுறாங்க, ஆதங்கப்படுறாங்க. வன்னியர் சங்கம் இதுக்காக நமக்காக பேசியிருக்கோம். ஒருத்தர் கூட வன்னியர் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். ஆனா வன்னியர் சங்கம் நம்ம நலனுக்காக இல்லை, அது ராமதாஸ் குடும்ப நலனுக்காக இருக்கு. அதனால அது நம்ம நலனுக்காக பேசவே பேசாது. அப்போ வன்னியர் சங்கங்கிற கட்டமைப்பை நாம உதறி தள்ளிட்டு ராமதாஸ் குடும்ப கட்டுப்பாடு இல்லாத ஒரு கட்டமைப்பை உருவாக்கி உரிமைகளை பேசணும். இல்லைன்னா நம்மளை காட்டி புலி வருதுங்கிற மாதிரி ஏன் பின்னாடி இவ்வளோ பெரிய படம் இருக்கு, நாங்க எவ்வளோ பெரிய சமூகம்னு நம்மளை காட்டியே டெல்லிக்காரனுக்கு நம்மளை கூட்டு போய் ஆடை இருக்கிற மாதிரி அறுத்து விட்டுட்டு இவங்க குடும்பம் மட்டும் செழிப்பா வாழ்ந்துட்டு இருக்கும். உண்மையிலேயே எங்கள் மீது அக்கறை இருந்தா, உண்மையிலேயே எங்களுக்காக தான் நீங்க கட்சி நடத்துறீங்க, சங்கம் நடத்துறீங்க அப்படி இருந்தா இதுக்கு முதல் போராட்டத்தை நீங்க அறிவிச்சிருக்கணும். இதுக்கு முதல் குரலை நீங்க எழுப்பியிருக்கணும். வீதிக்கு வந்திருக்கணும். வந்தீங்களா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், 10.5 இடஒதுக்கீடு தரணும்னு பேசுற அன்புமணி ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம், திமுக தான் கொடுக்கணும்னே வச்சுங்களேன், அவங்க கொடுக்க மாட்டுறாங்க. அவங்க வன்னியர்களுக்கு விரோதியா இருக்காங்கன்னு எடுத்துப்போம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு. திமுக வன்னியர்களுக்கு எதிராக செயல்படுதுன்னே எடுத்துப்போம் ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க எந்த கூட்டணியில் இருக்கீங்க? பாஜக கூட்டணியில் இருக்கீங்களா? பாஜக கூட்டணி ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. அவங்க கிட்ட ஏன் கோரிக்கை வைக்க மாட்டீங்க? உங்களுக்கு தேர்தல் கூட்டணிக்காக கூட குறைந்தபட்ச வாக்குறுதியை கூட அவங்க தரலையே. அவங்க கிட்ட நீங்க அழுத்தத்தை கொடுத்துருக்கணும். அவங்க கிட்ட அழுத்தத்தை கொடுத்து அவங்களுக்கு எதிராக போராட்டத்தை பண்ணி ஒன்று நட்பு ரீதியில கையை காலை பிடிச்சி சொல்லியிருக்கணும். இல்லை போராட்டங்களின் மூலமா அவங்கள இவங்க தான் எதிரி, அவங்க நட்பா கூட்டணி வைக்கிற அளவுக்கு தானே இருக்காங்க. அவங்க கிட்ட வலியுறுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்த சொல்லி டேட்டாவை காமிச்சிட்டு கொடுக்கலப்பார் வன்னியர் விரோதி திமுகன்னு நீங்க பேசியிருக்கலாம்ல. ஏன் ஒன்றிய அரசை எதிர்த்து, பாஜகவை எதிர்த்து, மோடியை எதிர்த்து மூச்சு கூட விட மாட்டேங்கிறாப்புல நம்ம அன்புமணி ராமதாஸ் எப்படி இருக்காப்புல அப்படின்னா, இந்த பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வீட்டுக்குள்ள புலி வெளியே வந்தா எலி அப்படிங்கிற மாதிரி. வன்னியர்கள் முன்னாடி மேடை போட்டு விட்டுட்டா அவர் தன்னை பெரிய புத்திசாலி, இன்டலெக்சுவல், ஐன்ஸ்டைன் அந்த மாதிரி, அப்துல் கலாம் மாதிரி காமிச்சிக்கிட்டு என்ன மாதிரி படிப்பாளி யாராவது இருக்க முடியுமா, என்ன மாதிரி மருத்துவர் யாராவது இருக்க முடியுமா, என்ன மாதிரி அரசியல்வாதி யாராவது இருக்க முடியுமான்னு பெருமை பீத்திட்டு போயிடுறாரு. வெளியில போயிட்டு களத்துல இறங்கி மக்களுக்காக பேசுங்க, மக்களுக்காக போராடுங்க, கல்விக்காக பேசுங்க, வேலை வாய்ப்புக்காக பேசுங்க, அதிகாரத்துக்காக பேசுங்க, வன்னியர்கள் அதிகாரத்துக்கு போகணும்னு பேசுங்க அப்படின்னா அங்க எளிய மாறிடுறார். நீங்க எங்களுக்கு வீட்டுக்குள்ளே புலியெல்லாம் இருக்காதீங்க, வெளியே புலியா இருங்க. மேனாள் நீதிபதிகள் சந்துருக்கும் ஹரிபரந்தாமன் அவர்களுக்கும் மதிப்புமிக்க மாண்புமிகு இவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த ஆதங்கத்திலையும் அக்கறையிலையும் ஒரு துளி அளவாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னியர் சங்கத்துக்கும் இருந்திருந்தால் இன்னைக்கு ரோட்டுக்கு இறங்கியிருப்பாங்க. உங்களுக்கு டேட்டாவே கொடுத்துட்டாங்க. முன்னாடி நீதிபதியா இருந்தவங்களே தரவுகள் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க.
தரவுகளை கொடுத்துட்டு இத்தனைக்கும் பாருங்க 2018 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 610 நீதிபதிகள் நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுல 457 நீதிபதிகள் உயர் சாதி பார்ப்பனர்கள். இல்லை அந்த உயர் சாதியில் சின்ன சின்ன மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வர இல்லை மார்வாடி பனியா இந்த மாதிரி கும்பல் சேட்டு கும்பல் இல்லைன்னா இங்கே தமிழ்நாட்டில் கூட 1-2 சாதி அந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்குள்ளே வருது. அதில் ஏதாவது 1-2 பேர் இருக்கலாம். ஆனால் மெஜாரிட்டி பார்ப்பனர்கள் 457 பேர் 60 பேர் கிட்டத்தட்ட வச்சுங்களேன். ஒரு 40-50 பேர் தான் மற்ற ஜாதி எல்லாத்துலேயும் சேர்த்து. சமூக நீதி பேசுறேன்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியில் முதல்ல களத்தில் இறங்கியிருக்கணும். அப்போதானே நீங்கள் உண்மையிலேயே மக்களுக்கான அரசியல் பண்ணுறீங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் எந்த சாதின்னு சொல்கிறீங்களோ அந்த சாதிக்கான அரசியல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எதுக்குங்க சங்கம் நடத்துறீங்க, எதுக்குங்க கட்சி நடத்துறீங்க? எங்களுக்கா இதுக்கெல்லாம் பேசாமல் நீங்கள் வேற எதுக்கு பேசி என்ன ஆக போகுது எங்களுக்கு சொல்லுங்களேன். வேற என்ன ஆகிற போகுது? இன்னைய வரைக்கும் ஒரு 10வது 12வது தாண்டாத பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உங்கள் பின்னாடி உட்காந்துக்கிட்டு கல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ட்ரெயினில் கல்லை விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காதலிச்சா வெட்டுவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜாதி கலவரம், குடிக்கிறது, கஞ்சா, போதை ஊசி, நீங்கள் மேடைக்கு பேசுகிறத முக்காவாசி பண்ணுறது அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களாக தான் இருக்காங்க. ஏதாவது சின்னதாக விழிப்புணர்வு ஏற்படுத்திங்களா? ஒரு நூலகம் திறந்திருக்கா இது வரைக்கும் வன்னியர் சங்கம்? ஒரு நூலகம் திறந்திருக்கா இது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி? எதுக்கு நீங்கள் இருக்கீங்க? நம்ம பேசணும், ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும், நிறைய போய்கிட்டே இருக்கோம். நீதிபதிகள் தரவை கொடுத்துருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பாடை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டுத்தையும் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். யார் யாருக்காக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.